எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிப்டி மொரட்டு ஆளா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே டெய்லி 200 பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருந்தான்னா நாம சீக்கிரம் 24,700 வந்துரும். காந்த கண்ணகிக்கு ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு நாம எல்லாரும் லாபத்தை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது வருது. ஓ அப்படியா விஷயம், இருங்கடா குண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரானும் அமெரிக்காவும் பெரிய அளவுல சண்டையை ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா நம்ம இப்படியே ஒரு 200 பாயிண்ட மேல ஏறி பெரிய அளவுல லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். தங்கமயில் ஷேர்னுடைய Q1 ரிசல்ட் வருது, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தங்கமயில் ஷேர் கொடுத்திருந்த Q1 ரிசல்ட் பிடிக்கல, ஏத்துக்க முடியல, செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா நம்ம மார்க்கெட்டுக்கு இல்ல. இதனுடைய வளர்ச்சி இன்னும் இன்னும் அதிகமாக போகாமல் ஒரே இடத்துல இனி அப்படி நின்றுமோ அப்படின்னு மார்க்கெட்ல ஏதோ ஒரு குரூப் அப்படி நினைச்சுக்கிட்டு பெருசா வித்து விட்டுட்டாங்க. இதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய தங்கமயில் என்பது 10% கீழே இறங்கி லோயர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நல்லவேளை இதனுடைய அப்பர் லோயர் சர்க்கியூட் லிமிட் 20% அப்படின்னு வைக்கல. வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கே சும்மா வச்சு செஞ்சிருப்பாங்க தங்கமயில் ஜுவல்லரி ஷேர. சோ இன்னைக்கு தங்கமயில் ஷேர் லோயர் சர்க்கியூட் அடிக்கிறதுக்கு காரணம் அவங்க Q1 ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு, இனிமேல் இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால ஒரு குரூப் பெரிய அளவுல லாபத்தை புக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. லாபம்னா லாபம், கொஞ்சம் நஞ்ச லாபம் இல்ல. அவங்க கடந்த ஒரு வருஷத்திலே கிட்டத்தட்ட 248%, 1 லட்சம் என்பது உங்களுக்கு 3.5 லட்சமா மாறி உட்கார்ந்துருக்கும். அப்புறம் லாபத்தை புக் பண்ணாம விட்டாதான் ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் ஆயிருதே. இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பருக்கு கூட கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற பங்குல 9,000 ரூபாய் லாபம் இருந்திருக்கு. லாபத்தை அவர் புக் பண்ணல. கடைசியில் இப்ப பார்த்தா வெறும் 3,000 ரூபாய் தான் லாபத்துல இருக்கு. சோ யாருனாலுமே கரெக்டா அந்த திரும்புற இடத்துல லோ ரேட்ல பிடிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. அதே மாதிரி ஹை ரேட்ல கரெக்டா வித்துட்டு வெளியே வரணும், வேற ஒருத்தர் கையில கை மாத்தி விட்டுறணும், நல்ல உச்சத்தில் நல்ல லோ ரேட்ல வாங்கி நல்ல ஹை ரேட்ல வேற ஒருத்தர் கை மாத்தி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது முடியவே முடியாது. எல்லாம் மாங்காய் மரத்துல கல்லு வீசி பாக்குற மாதிரி தான், விழுந்தா மாங்காய் இல்லைன்னா வெண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்கோட இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். எப்படி ஏறினா, இதுக்கு முன்னாடி சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ரொம்ப ஒஸ்ட் கேஸா 37% இறங்கிட்டு அப்புறம் ஒரு சிறிய ஏற்றம். இப்ப கூட சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ஒரு 31% கீழே விழுந்தான். சோ மாங்காய் மரத்துல கல்ல விட்டு எறிகிற மாதிரி தான், கரெக்டா லோ ரேட்ல வாங்கி பெரிய இடத்துல விற்கணும் அப்படின்றது பணபலம் படைச்சவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு திரும்புமோன்னு அவங்க மனசுல தோணும் பொழுது முதலீடு பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு டைம்ல மேல வரும் பொழுது லாபத்தை எடுத்துக்கிறதா. அதே சமயம் லாபத்தை கரெக்டா விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய போர்ட்போலியோ மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ்னாலதான் அது முடியும். ஏன்னா முடிவுகளை அவங்கள எடுக்கிறது இல்ல, அவங்களுடைய சாஃப்ட்வேர் சிஸ்டம், போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போன்ற சாஃப்ட்வேர்கள் தான் முடிவு எடுக்குது. ஒரு ஸ்டாக்ல நான் 10% தான் வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பார்ப்பாங்க. திடீர்னு அந்த வெயிட்டேஜ் லாபம் கொடுத்ததுனால 15% இருந்துன்னு வச்சுங்க, 5% லாபத்தை புக் பண்ணிடுவாங்க. சோ சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இருந்ததுனா தான் நம்மளால கரெக்டா அந்த போர்ட்போலியோ வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணும் பொழுதுதான் நம்ம லாபத்தை கரெக்டான உச்சத்திலேயோ அல்லது லோ ரேட்லயோ வாங்க முடியும். அதுல பாருங்க நண்பர்களே, இப்ப இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இனிமேல் அடுத்த ஃபால்ஸ்ல சந்திப்போம், இனி இந்த வீழ்ச்சியை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் மேல வருவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா இதே மாதிரி ஏறிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம இப்ப பாக்குறதா ஃபால், கிராஷ் லிமிட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இது மாதிரி எத்தனையோ ஷேர்கள் இருக்கு. டாடா எல்க்ஸின்னு ஒரு ஷேர் இருக்கு, டாடா டெக்னு ஒரு ஷேர் இருக்கு. எவனாவது ஒருத்தனாவது திரும்பிட்டான்னு வச்சுங்களேன், பை பை, அடுத்த ஃபால்ல சந்திப்போம்னு மேல போய்கிட்டே இருப்பானுங்க. இங்க பாத்தீங்களா, இந்த டாடா எல்க்ஸி அப்படின்றது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனையினால தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. சோ மொத்தத்துக்கு டாடா எல்க்ஸி ஷேர் இறங்கியது 67%. அட பாவி, நீ டாடா குரூப்ல இருந்துகிட்டு இப்படி 67% கும்பா பாண்டினா அப்ப மத்தவங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில கீழே இறங்கிட்டான். இப்ப இந்த ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக பேட் நியூஸ், ஒவ்வொரு பேட் நியூஸ்லயும் ஒரு வீழ்ச்சி முத்திரையை குத்திக்கிட்டே வந்திருக்கான்.
இப்ப கடைசியா அவன் வீழ்ச்சின்னு ஒரு முத்திரையை குத்துனது ஜூன் மாசத்துல. அந்த முத்திரையை தற்போது தாண்டி இருக்கு, அந்த வீழ்ச்சியை தாண்டி இருக்கு. சோ இவன் பிக்கப் ஆகி மேல போறானா அல்லது மறுபடியும் வீழ்ச்சி அடையறானா அப்படின்றதெல்லாம் தெரியாது. திடீர்னு இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் போது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா இருந்துகிட்டு எப்படி இந்த கெய்ன்ஸ் எல்லாம் இன்னைக்கு 13% ஏறி இருக்கு. அது மாதிரி திடீர்னு எப்ப வேணாலும் நல்ல நேரம் வரலாம். சோ டாடா டெக்கு, டாடா எல்சி போன்ற பங்குகளுக்கு இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜில நடந்த மாதிரி, ஏன்னா இப்ப டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ்ல தான் பல ஷேர்கள் மேல ஓடிக்கிட்டு இருக்கு. வேற எந்த செக்டரும் பெருசா இப்ப சமீபத்துல ஓடுன மாதிரியே தெரியல. பேங்க் செக்டர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து தைரியமா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. நாங்க எங்க தைரியமா இருக்கிறது, திடீர்னு போய் இன்னைக்கு பார்த்தா 12% வீழ்ச்சி. ஆக பேங்க் செக்டர்கள்லயும் சில பங்குகள் இந்த மாதிரி கிராஷ் ஆயிடுது. கடைசியில பார்த்தா டெக்னாலஜி பங்குகள் தான் இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல கொஞ்சமாவது பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி மேல ஏறி வந்திருக்கு. டாடா எல்சி, டாடா டெக்கு இதெல்லாம் எப்ப மேல வரும்னு தெரியல. இந்த 2026ல டாடா டெக்னாலஜிஸ் திரும்பி இருக்கான். எவ்வளவு தூரம் இறங்கிட்டு திரும்பி இருக்கான்னா 63% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கிய பிறகு டாடா டெக் திரும்பி இருக்கான். திரும்பினாலும் தன்னுடைய பழைய ஹைய வந்து தொடுமா? இங்க பாத்தீங்களா, இந்த டாடா கேபிட்டல்லாம் சும்மா சுட சுட வந்து திருப்பி தொட்டிருக்கான். இப்பதான் சமீபத்தில் இந்த 2026ல 370 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் கீழே சரிவடைஞ்சிட்டான் டாடா கேபிட்டல். அவன மாதிரிலாம் இவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கல. டாடா டெக்னாலஜி ஆகட்டும், டாடா எல்சி ஆகட்டும், அவன மாதிரிலாம் இவன் வெயிட் பண்ண வைக்கல. டாடா கேபிட்டல் அப்படியே 290 ரூபாயிலிருந்து ஜம்ப் அடிச்சு 390 ரூபாய் வரைக்கும் சமீபத்துல போயிருக்கு. சோ இனிமேல் நாங்க அடுத்த ஃபால்ல உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெய்ன்ஸ், டாடா எல்சி, டாடா டெக் போன்ற பங்குகள்லாம் மேல ஏறிடுமா அல்லது கும்பா பாட்டு பாடுமா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆக மொத்தம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரான செய்தி 2 செய்தி. ஒன்னு தங்கமயில், இன்னொன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ரெண்டுலயுமே வந்து ரிசல்ட் சமயத்துல லாபத்தை புக் பண்ணிட்டு கண்டுக்காத மாதிரி போயிடும்னு ஏதோ ஒரு குரூப் பெருசா லாபத்தை புக் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனாலதான் தங்கமயில் இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கான். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கும் 12% இறங்கி இருக்கு. நாங்களும் தான் என் லாபத்தை புக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடணும்னு பாக்குறோம். எங்க பங்கு எவனும் மேல வரமாட்டேன்றானே. மனசாட்சியே இல்லாத கல் நெஞ்சுக்காரங்க அப்படின்ற மாதிரி இந்த PCBL ஷேர் வச்சிருக்கவங்கலாம் அதை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஷேர் ஆல்மோஸ்ட் ஒரு 60% என்பது இறங்கி விட்டது. இருந்தாலும் இதில் தொடர்ந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஒரே ஒரு முறை வெறும் 2 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் 40 கோடி, 155 கோடி அப்படின்னு சமீபத்துல பிக்கப் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 3 வருடங்களுக்கு முன்னாடி 1300 கோடி தான் இதனுடைய சேல்ஸ் என்பது இருந்தது. ஒரு 100 கோடி பக்கத்துல லாபம் என்பது இருந்தது. தற்சமயத்துக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2473 கோடி அதனுடைய சேல்ஸ், 155 கோடி லாபம் அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை எப்படியோ கணக்கு போட்டு முதல்லயே தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா 60% இறங்கிய PCBL கெமிக்கல் கரெக்டா ரிசல்ட் வர்ற நேரத்துல உங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே தெரியுயா அப்படின்ற மாதிரி கரெக்டா ஒரு யூ டர்ன் போட்டு 60% என்பது ஆல்ரெடி ஏறி இருக்கு. இனி இந்த மொமெண்டம் ஸ்டாக் எடுக்கிறவங்களுக்கு தான் பெருசா கன்ஃபியூஷன் என்பது இருக்காது. ஏன்னா அவங்க எடுக்கிறதே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் போது தான் எடுப்பாங்க. ஆனால் சும்மா சராசரியாக நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இனி எப்படிப்பா எடுக்கிறது, ஒரு ரீட்டைல் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, என்னடா இவன் என்ட்ரி பாயிண்ட் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. ஒரு ரெண்டும் கெட்டான் நிலைமை. ஆனா இந்த PCBL அப்படின்ற ஷேர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஒரு 60% வீழ்ச்சிலையோ அல்லது 80% வீழ்ச்சிலையோ திரும்புகிறது அப்படின்றதுக்கு இவனும் ஒரு வலு. அந்த அணியில போய் இவன் சேர்ந்துக்கிட்டான். சோ ஷேர் மார்க்கெட்ல எல்லா ஷேர்களுக்குமே எப்பாவது ஒரு நேரத்துல நல்ல காலம் என்பது பிறந்து வருகிறது. அந்த வகையில் இந்த கிராம்ப்டன் அப்படின்ற ஷேரும் ஒரு யூ டர்ன் போட்டிருக்கான். தாங்கள் திரும்பியதின் நோக்கம் என்னவோ, பழைய ஹைய போய் தொட போறீங்களா இல்ல சும்மா ஏறி பார்க்கலான்னு ஏறி பார்த்தீங்களா? அடேங்கப்பா, நம்ம ஆளுகளும் சாதாரண ஆளு கிடையாது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ்ல நம்மள மாதிரி பப்ளிக் வந்து 13% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராம்ப்டன் ஷேர்ல. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிராம்ப்டன் என்பது தற்சமயம்
அவனுடைய வேலையே பெரிய அளவுல 2020களிலே இருந்து பாத்தீங்கன்னா கூட திடீர்னு ஒரு பெரிய கோபுரமா வைப்பான். அப்புறம் ஏன்டா அந்த கோபுரத்தை வச்சோம், முதல்ல இருந்து வருவோம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கிடும். மறுபடியும் கீழ இருந்து இன்னொரு கோபுரத்தை வைக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் இறங்கிட வேண்டியது. இப்படியே 2 முறை 2020க்கு அப்புறம் பண்ணியிருக்கு இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ். அப்ப இன்னும் ஒரு முறை தன்னுடைய பழைய கையை தொட்டான்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனா அது எந்த காலத்துல இது வந்து தொடும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். இந்த நேரத்துல இது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா, டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கா, கடன் கம்மியாக இருக்கக்கூடிய பங்கா அப்படின்றதான் பல பேர் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்படி இருந்தா தானே திரும்பி மேல வரும் என்பது அவர்களுடைய ஒரு மனக்கணக்கு. அப்படி பார்க்கும் பொழுது எப்பவுமே லாபம் செய்து கொண்டிருந்த இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் போன மார்ச் குவார்டர்ல லாஸ் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி லாஸ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா 537 கோடி லாஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 537 கோடி மைனஸ் அப்படின்றது. அப்ப இப்ப வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல வெறும் 1 கோடி லாபம் அப்படின்னு சொன்னா கூட சில பேர்லாம் ட்ரேடிங் பண்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போன குவார்டர்ல லாஸ் மேக்கிங்கா இருந்து இப்ப ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டான் அப்படின்னா அந்த பங்குகளுக்குன்னு சில பேர் பணம் போடுறதுக்கு பணம் வச்சிருப்பாங்க. ஆமா நண்பர்களே, ஒவ்வொரு கான்செப்ட்லயும் பணம் போடுறதுக்கு எத்தனையோ மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் தான் ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போட்டிருப்பீங்க. நானும் தான் டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை ஏதாவது கீழ் நோக்கி விழுந்து கிடந்திருந்தான்னா சரி சப்போர்ட்ல போய் பணத்தை போட்டு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நானும் தான் போட்டு பார்த்துருப்பேன். ஸோ ஆனாலும் ஒவ்வொரு கான்செப்ட்ல பணத்தை போடும் பொழுது லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பிய பங்குகள்னு பணம் அந்த கான்செப்ட்ல பணம் போடுறதுக்கும் மார்க்கெட்ல ஆளுக இருக்கு. ஸோ இந்த ஷேரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் என்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா அல்லது என்ன செய்யும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆத்தி இவனுக்கு ரொம்ப பயங்கரமானவனுங்களாச்சே, ஒரே வாரத்துல சோழியை முடிச்சிருவானுங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்ததுன்னு வச்சுங்க, அது 50% தன்னுடைய பழைய தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே வாரத்துல வந்து தொட்டு சோழியை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நியூஸ் சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஒரே மாசத்துல 40-50% எல்லாம் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியான டெக்னாலஜி பங்குகள்ல இந்த டெக் மஹிந்திரா, நௌக்கரி இந்த 2 ஷேர் இருக்கு. நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நீ எப்ப உன்னுடைய பழைய ஹையை வந்து தொடுவ அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபோ எட்ஜ் அப்படின்ற பங்குகளை பார்த்து நம்ம கேட்கிறோம். அவன் தன்னுடைய பழைய ஹையை வந்து திருப்பி தொடணும்னு வச்சிங்களேன், அது எப்ப அவனுடைய பழைய ஹை வந்திருக்கு, 2025ல வந்திருக்கு. அப்படி அவனுடைய பழைய ஹை வந்து தொடணும்னா 40% என்பது ஏறி வரணும். ஆனா இவனுங்கெல்லாம் ரொம்பவுமே ஆபத்தானவங்க. திடீர்னு அவனுக்கு வந்து புத்தி நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், அண்ணன் மூடல் இருக்காரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு மேலே ஏறி வந்து தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டுரும் இந்த இன்ஃபோ எட்ஜ். அது மாதிரி இது தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட போகிறதா அல்லது தன்னுடைய பழைய லோவை வந்து தொட போகிறதா? இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. அந்த 2 மாதங்கள்ல இந்த இன்ஃபோ எட்ஜ் எந்த பக்கம் வரப்போகிறது என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரிதான் இந்த டெக் மஹிந்திரா, நீ என்ன சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல சோழியை முடிச்சிட்ட, அட பாவிங்களா, இதை நியூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் தம்பின்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு 2-3 வாரம் கழிச்சு வந்து பாக்கிலாம் அவன் பழைய கைக்கு வந்துடுறானுங்க. நீ என்ன பண்றது? சரி, இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுத்தி கொண்டிருந்த பங்கு தன்னுடைய பழைய ஹையை இது வந்து தொடுவதென்றால் சமீபத்திய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கணும். இன்றைய தேதி வரைக்கும் அது எவ்வளவு ஏறி வந்திருக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 14% ஏறி இருக்கு. இன்னும் 10% இது பெண்டிங் என்பது வச்சிருக்கு. அதை எப்போது இது வந்து தொடும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து கத்தி மாதிரி ஷார்ப்பா இருப்பானுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அதை தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு நான் எழுதி வச்சுக்குவேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்கலாம் நினைச்சாங்கன்னா 2 வாரத்துல சூழ்நிலையே மாத்திடுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, டிக்சன் ஒரு ஷேர், அந்த பையன் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடல. அவன் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா தன்னுடைய லோன்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45% 3 மாசத்துல ஏறி இருக்கு. மார்ச் மாசத்துல இருந்து இப்ப நம்ம ஜூலைல பாக்குறோம் ஒரு 40-45% ஏறி இருக்கு. ஆனா இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடல. எனக்கு இன்னொரு ஷேர் ஞாபகத்துக்கு வருது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது. அவனு வந்து திடீர்னு அப்பப்ப தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடக்கூடிய ஒரு பங்காக சுத்திக்கிட்டு இருந்தது.
சமீபத்தில் ஒரு மீன் மண்டாயை போட்டு அவன் பெருசா கீழே விழுந்துட்டான். ஸோ எப்போ திரும்பி மேல் நோக்கி வருவான் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ரொம்பவுமே வாலட்டிலிட்டியே கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது உங்கள் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏன்னா ரிசல்ட் சீசன்ல இருக்குமா, அதில் ஏதாவது டக்குன்னு ஒரு 3 நாள் கழிச்சு நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி அந்த பங்குகளுக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் தான். ஆனா பாவமே, கோதாவரி நீயா நீயா இப்படி கிராஷ் ஆயிட்ட, உருட்டுக்கட்டை எடுத்து உன்னை நீயே அடிச்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த கோதாவரி பவர் என்பது 2026ல முதல் முறையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து கிராஷ் ஆகி கிடக்கு. தற்போது இந்த பங்கு கடந்த 2 நாட்களாக ஒரு குறிப்பிட்ட லோல இருந்து ஏறி இருக்கான். இனி தொடர்ந்து இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வருகிறதா அல்லது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து குப்புன்னு கீழே விழுகிறானா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பொதுவா ரொம்பவுமே ட்ரேடர்கள் ட்ரேட் செய்யக்கூடிய பங்குகள் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேலை பார்ப்பானுங்க. இங்க பாத்தீங்களா, இந்த HDFC பேங்க் ஷேர்லாம் எந்த ஆகாவளி குரூப்போ கரெக்டா வேலை பார்த்திருக்காங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டோன்னே பெருசா தன்னுடைய ஹோல்டிங்கை ஆஃப்லோடு பண்ணி விட்டு எஸ்கேப் ஆகி லாபத்தை புக் பண்ணிட்டு போயிடுப்பாங்க. இப்போ அது மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இனி அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்பவுமே ஷார்ப்பா இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த GPL என்ற ஷேர், கோதாவரி ஷேர் கொஞ்சம் பாப்புலரான ஷேர் தான். பட் HDFC பேங்க் அளவுக்கு ஒரு மார்க்கெட் கேபிட்டலோ டர்ன் ஓவர் வால்யூமோ என்பதோ கிடையாது. ஸோ இந்த GPL ஷேர் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே விழுந்துட்டு இவன் போய் மறுபடியும் ஷார்ப்பா அதை தொட போறானா இல்ல என்ன ஆக போகிறது என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கோதாவரி பவர் அப்படின்ற ஷேர் இந்த நேரத்துல ஹியூமன்ஸாடா நீங்கெல்லாம் 5 வருஷமாவாடா ஒரு மனுஷனுக்கு நீங்க IPO அலாட்மெண்ட் பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் அடங்க மறு அப்படின்ட்டு 5 வருஷமா IPO கிடைக்கல, இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில இண்டோ MIM அப்படின்ற ஒரு IPO அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த இண்டோ MIM அப்படின்ற பங்கினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 35% கெயின்ல இருக்கு. அப்புறம் மாப்பிள ட்ரீட் எப்போ அப்படின்ற மாதிரி 5 வருஷமா கிடைச்சிருக்கக்கூடிய 5 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கக்கூடிய IPO பிரீமியம் என்பது தற்போதைக்கு மகிழ்ச்சிகரமா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. இதே சமயத்துல இன்னொரு பங்கு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கு, ஹாஸ்பிட்டல் செக்டர் பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல பிளஸ்ல தான் சமீபத்தில் இருந்திருக்கு, இறங்கினாலும் திரும்பி ஏறி இருக்கு. இந்த பங்குக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், 590 ரூபா அவங்க ஆஃபர் பண்ற ரேட் மார்க்கெட்ல எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, அட பாவி வெறும் 599 ரூபா தான் போகுன்னு எதிர்பார்க்கறாங்க. யாருப்பா அது கருப்பாயா இந்த பக்கம் வந்துட்டு போறது அப்படின்ற மாதிரி. பொதுவா நம்ம வந்து சாப்பாட்டு செக்டர் அப்படின்னாவே உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மனசுல ஓ நல்லா இருக்குமோ, நல்லா வளர்ச்சி அடைவானோ அப்படின்ற மாதிரி தோணும். இப்படித்தான் ஜொமேட்டோ வந்து IPO-வாக வந்த பொழுது ஏகப்பட்ட வரவேற்பு, அந்த வரவேற்புலயே மேல போனவன் தான் ஜொமேட்டோ. ஸோ அதுல இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்ற பங்குமே வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பங்கு தான். இவங்களும் பல ப்ராடக்ட்களை வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்றது தற்போது லேசாக வளர்ச்சி அடைஞ்சுள்ளது. இவர்கள் கோட்டாலிக்கு செய்யக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023ல 300 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப 400 கோடிக்கு சேல்ஸ் பண்றாங்க. லாபமே ஒரு 30 கோடி என்பது போல கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பாவம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. முதல்ல எல்லாம் 15% வச்சுக்கிட்டு இருந்தாங்க லாபம். இப்பெல்லாம் வெறும் 6%, 8%க்கே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் காம்படிஷன் தான். எல்லாம் வீட்டுல சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு பெரிய சட்டியை வச்சு அதுல எல்லாம் பொறிச்சு பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டே இருந்தா அப்புறம் எல்லாம் ஒரு காம்படிஷன் தான். இந்த நேரத்துல கோபால் ஸ்நாக்ஸ் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. நீங்க ஏதோ அது மிச்சர் வித்துக்கிட்டு இருக்கிற பையன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவனுடைய வாலட்டிலிட்டி எல்லாம் அளந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே ஆடி போயிடும். ஒரு முறை அவன் 60% ஏறி இருக்கான், மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஒரு 60% ஏறி இருக்கான். 2024 நடந்திருக்கு, 2025 நடந்திருக்கு. இன்னும் 2026ல நடக்கல. 50% 2 வருஷமா ஏறக்கு அவங்ககிட்ட சக்தி இருந்திருக்கு. இந்த வருஷம் ஏன்னா அந்த பையன்கிட்ட ஒன்றும் சக்தியை காணவில்லை. தற்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்துல வந்து சுத்தி கிடக்கக்கூடிய கோபால் ஸ்நாக்ஸ் இந்த வருஷத்துல எப்பதான் ஒரு 60% திரும்பி ஒவ்வொரு வருடம் பண்ண மாதிரி இந்த வருஷத்துல பண்ணுமா இல்லையா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. இந்த ட்ரிவேணி அப்படின்ற ஷேரை பாக்குறவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. நானும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உடனே ஷாக்க குறை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சமீபத்துல வந்து எத்தனால் ரிலேட்டடான ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. உடனே அது ரிலேட்டடான பங்குகள் ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த ட்ரிவேணி இப்படி கீழே விழுந்தோன்னு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு.
அப்புறமா தான் அதனுடைய தகவல் என்ன அப்படின்னா 3 ஷேர் ட்ரிவேணி வச்சிருந்தோம்னா இந்த பவர் எல்லா கம்பெனிலுமே பவர் ரிலேட்டடானது வந்து நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு. அதுல இந்த ட்ரிவேணி பவர் டிரான்ஸ்மிஷனை தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. எப்படி ஐடிசி ஹோட்டல் பயங்கரமா ஏறிச்சோ, அந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம் எப்படி பயங்கரமா ஏறிச்சோ, வேதாந்தாவுடைய பல்வேறு குரூப்புகள் பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் எப்படி ஏறிச்சோ, டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளை பிரிச்சு விட்டனே எப்படி ஏறிச்சோ, அது மாதிரி இந்த ட்ரிவேணி பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே அது திரும்பி ஏறுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பல பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.